லவ் கமாண்ட்ஸ். ஐ லவ் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் டூல்ஸ். நம்ம விண்டோஸில் கிராஃபிக்கல் யூசர் டூலில் பண்ணுறதை விட இந்த லினக்ஸ் டெர்மினல் மூலிமா அதிகமாக பண்ணலாம். இந்த லினக்ஸ் டெர்மினலுக்கு பவர் ரொம்ப அதிகம். நம்ம ஃப்யூச்சரில் கிராஃபிக்கல் யூசர் டூலை விட கமாண்ட் லைன் டூல் தான் அதிகமாக யூஸ் பண்ண போகிறோம். அந்த டூல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம கமாண்ட்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா? அது மட்டும் இல்லை, ஃப்யூச்சரில் நம்ம டார்கெட்டை ஹேக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஆக்சஸ் எதை எடுப்போம்னா அவங்களோட ஷெல்லாக தான் இருக்கும். நம்ம அவங்களோட ஷெல்லை ஆக்சஸ் எடுத்துகிட்டு கமாண்ட்ஸ்லாம் தெரிலனா நம்ம ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் மூலிமா நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியாது. நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலன்னா மொத்தமாக வேஸ்ட்டு தான் அவங்கள ஹேக் பண்ணுறது, கரெக்டாக? ஸோ அதனால் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம பேசிக்காக அடிக்கடி யூஸ் பண்ணுற கமெண்ட்ஸ்லாம் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கமெண்ட் வந்து PWD, அதாவது பிரிண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. இந்த கமெண்ட் மூலிமா நம்ம எந்த டைரக்டரியில் கரண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோன்ட்டு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கமெண்ட் வந்து CD மீன்ஸ் சேஞ்ச் டைரக்டரி. இந்த டைரக்டரியிலேருந்து வேறு ஏதாச்சும் டைரக்டரிக்கு போனால் இந்த கமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த டைரக்டரிக்கு போக போகிறோமோ அந்த டைரக்டரி பக்கத்தில் டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்திங்கன்னா அந்த டைரக்டரிக்கு போய்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்க்டாப்பில் இருக்கும். ஸோ ஒரு வாட்டி செக் பண்ணிப்போம். PWD கொடுத்து பிரிண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி கொடுத்திங்கன்னா அங்கே காட்டுது டெஸ்க்டாப்ன்ட்டு. ஓகே, நம்ம டெஸ்க்டாப்பில் வந்தாச்சு. அதுக்கப்புறம் LSனா லிஸ்ட், அதாவது அந்த டைரக்டரியில் எவ்வளோ ஃபைல் இருக்குது அந்த டைரக்டரி இருக்குன்ட்டு இந்த கமெண்ட்ஸ் மூலிமா பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சாஃப்ட்வேர் மட்டும்தான் இருக்குது, அதான் சாஃப்ட்வேர் மட்டும் டெஸ்க்டாப்பில் காட்டுது. அதுக்கப்புறம் ஒரு டைரக்டரியில் இருந்து மற்ற ஒரு டைரக்டரிக்கு மாறினோன்னா நம்ம CD கொடுப்போம். பட் நம்ம வந்த டைரக்டரியிலேருந்து மறுபடியும் போனோம்னா CD ஸ்பேஸ் /. கொடுத்திங்கன்னா அந்த டைரக்டரிக்கு மறுபடியும் போய்டும். அதுக்கப்புறம் அந்த டைரக்டரியில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். லிஸ்ட்டு கொடுத்திங்கன்னா இவ்வளோ ஃபைல்ஸ் இருக்குது அந்த டைரக்டரியில். டெஸ்க்டாப் முதல் கொண்டு டெஸ்க்டாப் டவுன்லோட் டாக்குமெண்ட் நீங்கள் பார்க்குறது எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்க போகிற கமாண்ட் வந்து மேன்னா மேனுவல். ஒரு டூலை பற்றி உங்களுக்கு தெரியல, ஒரு புதுசாக ஒரு டூல் டவுன்லோட் பண்ணுறீங்க, அதை எப்படி யூஸ் பண்ணுறது தெரியலனா இந்த கமெண்ட்ஸ் மூலிமா அந்த டூலோட இன்ஃபர்மேஷன் மொத்தமே பார்க்க முடியும், அதாவது மேனுவல். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டூல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு LS நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஆல் ஆத்தர் பீனா எஸ்கேப் இவ்வளோ இருக்குது. இதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதாவது ஒரு புதுசாக ஒரு டூல் இன்ஸ்டால் பண்ணும்போது அதை பற்றி உங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லைன்னா அந்த மேனுவல் படித்து பார்க்கறது மூலிமா அந்த டூலை பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியும். ஸோ ஓகே, நம்ம குயிட் பண்ணிட்டு வெளியே வந்துடும். கியூ கொடுத்திங்கன்னா குயிட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கமாண்ட் வந்து LS-L. லிஸ்ட்டு கொடுத்திங்கன்னா இந்த டைரக்டரியில் இருக்கிற ஃபைலோட லிஸ்ட்டு மட்டும் தான் காட்டும். LS-L கொடுத்திங்கன்னா அதோட இன்ஃபர்மேஷன், அது ஃபோல்டரோட மொத்த இன்ஃபர்மேஷன், அதாவது என்னென்ன பர்மிஷன் இருக்குது நமக்கு அந்த ஃபோல்டரில், ரீட் ரைட் எக்ஸிக்யூட் எல்லா பர்மிஷனும் இருக்குது, எல்லாத்தையுமே இது காட்டும். இதை பற்றி நம்ம அப்புறமா தெளிவாக பேசுவோம். அதுக்கப்புறமா பார்க்க போகிற கமாண்ட் வந்து LS-L. சில டூலுக்கு பார்த்திங்கன்னா மேனுவல் இருக்காது, ஹெல்ப் கமாண்ட் மூலிமா தான் அந்த டூலை பற்றி நமக்கு படிக்க முடியும். ஸோ மேனுவல் இல்லாத டூலுக்கு இந்த கமாண்ட் மூலிமா நீங்கள் அந்த டூலோட ஆப்ஷன் எல்லாத்தையுமே படிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டூல் அதான் மேனுவலில் படிச்சது தான். இது சிமிலர் டு மேனுவல், பட் மேனுவல் இல்லைன்னா இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி அந்த டூலை பற்றி இன்ஃபர்மேஷன் நம்ம படிச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா அதே கமாண்ட் தான், சேம் கமாண்ட் தான், நம்ம முன்னாடி பார்த்த LS டூலோட சேம் கமாண்ட்ஸ் அப்படியே இருக்குது. ஸோ இதையும் ஞாபகம் வச்சுங்க மேனுவல் கூடயே சேர்த்து. நெக்ஸ்ட் கமாண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கீபோர்டில் இருக்கிற ஹப் ஏரோ, அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண கமாண்ட்ஸ்லாம் ஹப் ஏரோ மூலிமா பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி எந்தெந்த கமாண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மறுபடியும் புதுசாக ஒரு கமாண்ட் டைப் பண்ண தேவையில்ல, முன்னாடி இந்த ஹப் ஏரோ கொடுத்துட்டு அது என்டர் கொடுத்திங்கன்னா அந்த கமாண்ட் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இது வந்து ஷார்ட்கட் மாதிரி, நம்ம எல்லாத்துக்கும் கமாண்ட்ஸ் டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் மறுபடியும் CD நான் டெஸ்க்டாப் உள்ள போகிறேன். ஏன்னா அந்த டெஸ்க்டாப் உள்ள ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருக்கேன். அந்த ஃபைலை எப்படி ரீட் பண்ணுறது டெக்ஸ்ட் எடிட்டர் இல்லாமேன்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் லிஸ்ட்டு கொடுக்குறேன். லிஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் இதை ரீட் பண்ண போகிறேன்னா கேட் சாஃப்ட்வேர் டைப் பண்ணிங்கன்னா அந்த சாஃப்ட்வேருக்குள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம ரீட் பண்ணலாம். இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே இந்த டெக்ஸ்ட்லாம் உங்களுக்கு தெரியுது. ஸோ இதுதான் அந்த கேட்டோட கமெண்ட். பட் கேட் கமெண்ட் மூலிமா நம்மளால் ரீட் மட்டும்தான் பண்ண முடியும். அதை எடிட் பண்ணணும்னா நமக்கு ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் வேணும். நானோ வந்து கமாண்ட் லைன் டெக்ஸ்ட் எடிட்டர். அதை டைப் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டு நமக்கு என்ன வேணுமோ எடிட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நானோ கமாண்ட் லைன் டெக்ஸ்ட் எடிட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க அதை. இப்போ நான் இதை எடிட் பண்ணுறேன், ஹை டு எவ்ரிபடின்னு சொல்லிட்டு. ஸோ Ctrl+X கொடுத்திங்கன்னா எக்ஸிட் ஆகும். எக்ஸிட் ஆகும்போது SR நோக்கு இருக்கும். எஸ் கொடுத்துட்டு என்டர் கொடுத்திங்கன்னா சேவ் ஆகிடும். நான் சேவ் பண்ணிவிட்டேன். ஸோ இது சேவ் ஆகிருக்கா இல்லையான்ட்டு செக் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது ஹை எவ்ரிபடி. ஸோ சேவ் ஆகிருக்கு. இதுதான் கமாண்ட் லைன் டூல் எடிட்டர், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் விண்டோஸில் நோட் பேட் மாதிரி லினக்ஸில் வந்து லீஃப் பேட், கிராஃபிக்கல் டெக்ஸ்ட் எடிட்டர், கிராஃபிக்கல் யூசர் டெக்ஸ்ட் எடிட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் எல்லாமே இருக்குது. இதே மாதிரி நம்ம எடிட் பண்ணிவிட்டு வேணா சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணுறேன், அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா பார்க்க போகிற கமாண்ட் வந்து பிஎஸ்னால் நமக்கு கரண்ட்டாக என்னெல்லாம் ரன்னிங்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த கமாண்ட் மூலிமா செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேஷ்
பேஷ்னா வந்து பேஷ் ஷெல், அதாவது இந்த டெர்மினல் வந்து எந்த ஷெல் பார்த்தீங்கன்னா பேஷ் ஷெல், அதான் பேஷ்னு காட்டுது. பிஎஸ்னா இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ண கமாண்ட். நெக்ஸ்ட் பார்க்க போகிற கமாண்ட் வந்து டாப் எதுக்குன்னா நம்ம விண்டோஸில் டாஸ்க் மேனேஜர் மாதிரி டாப் மூலிமா எந்தெந்த ப்ராசஸ் அண்ட் சர்வீஸ்லாம் பேக்ரவுண்டில் ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதுதான் ப்ரெஸ் கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிடும், இல்லைனா கியூ கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கமாண்ட் வந்து பாஸ்வேர்ட், அதாவது நம்ம பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணால் இந்த கமாண்ட் மூலிமா சேஞ்ச் பண்ணிக்கலாம். சாரி, நான் மாற்றி கொடுத்துறேன். WD அதான் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுற கமாண்ட். இப்போ உங்களோட நியூ பாஸ்வேர்டு என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு ரீடைப் த நியூ பாஸ்வேர்ட் கேட்குது, மறுபடியும் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா அந்த புது பாஸ்வேர்டு வந்து சேவ் ஆகிடும். அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி காமிச்சிருச்சு. இதுதான் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கான கமாண்ட். அதுக்கப்புறம் ஹோஸ்ட் நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கான கமாண்ட் வந்து ஹோஸ்ட் நேம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹேக்குன்னு இருக்குது. இப்போ நான் இதை சேஞ்ச் பண்ண போகிறேன். ஹோஸ்ட் நேம் ஹேக்கி, அதாவது எந்த உங்களுக்கு ஹோஸ்ட் நேம் வைக்கணுமோ அதை பக்கத்தில் டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா அது சேவ் ஆகிடும். ஓகே, நான் கொடுத்துறேன். இப்போ சேவ் ஆகிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணிப்போம். ஹோஸ்ட் நேம் கொடுத்தீங்கன்னா ஹேக்கி, அவ்வளோதான். இது இருக்குல்ல, அந்த ஹேக்குன்ற இடத்துல ஹேக்கின்னு மாறிடும். பட் நான் அந்த டெர்மினல் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணால் மாறும். நான் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு ஹோஸ்ட் நேம் வேணும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த கமாண்ட் மூலிமா. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கமாண்ட் வந்து விச்ன்றது, அதான் ஒரு சர்வீஸ் வந்து எந்த பாத்தில் இருக்குன்ட்டு இந்த கமாண்ட் மூலிமா கண்டுபிடிச்சல. இப்போ பார்த்தீங்கன்னா ஊன்ற சர்வீஸ் வந்து யூசர் பின்னில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கமாண்ட் வந்து லொக்கேட். ஏதாவது ஒரு ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணிடுறீங்க, பட் அதை எங்கே சேவ் பண்ணிங்கன்னு உங்களுக்கு தெரியலன்னா அந்த லொக்கேட் கமாண்ட் மூலிமா கண்டுபிடிச்சிடலாம். லொக்கேட் கொடுத்துட்டு ஊன் கொடுத்தீங்கன்னா அந்த ஊன்ற ஃபைல் எங்கெல்லாம் இருக்கோ மொத்தமாக லிஸ்ட்டாக காட்டும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபைல் இருக்குது எனக்கு. இதுதான் லொக்கேட் கமாண்ட் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ மறந்துடாதீங்க அந்த கமாண்ட். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கமாண்ட் வந்து மேக் டைரக்டரி, அதாவது ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும்னா மேக் டைரக்டரி கொடுத்து அந்த டைரக்டரி நேம் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோல்டர் கிரியேட் ஆகிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் டெஸ்ட்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் அதை ரிமூவ் பண்ண போகிறேன்னா ரிமூவ் டைரக்டரி, ஆர்எம்னா ரிமூவ், டிஐஆர்னா டைரக்டரி, அகைன் நான் டெக்ஸ்ட் கொடுத்தேன்னா அது ரிமூவ் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிற கமாண்ட் வந்து ஹிஸ்ட்ரி, அதாவது இந்த ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணதுலேருந்து நம்ம எந்த கமாண்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்கோமோ இந்த ஹிஸ்ட்ரி மூலிமா அந்த எல்லா கமெண்ட்ஸையும் பார்த்துலாம். ஹிஸ்ட்ரி கொடுத்து டைப் பண்ணிங்கன்னா இவ்வளோ கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், எல்லாமே நமக்கு இப்போ தெரியுது, எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ காய்ஸ், இந்த வீடியோவில் அவ்வளோதான். இதுதான் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண போகிற கமெண்ட்ஸாக இருக்கும் அப்கமிங் வீடியோஸில். இது பேசிக் கமெண்ட்ஸ் தான், இதில் எதுவுமே ஹேக்கிங் கமெண்ட்ஸ் இல்லை. ஸோ ஜஸ்ட் ஃபெமிலியர் வித் திஸ் கமாண்ட். நம்ம அப்கமிங் வீடியோவில் நம்ம டார்கெட்டோட இன்ஃபர்மேஷன் எப்படி கேதர் பண்ணுறது அண்ட் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி அவனை ஹேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ காய்ஸ், just stay connected with me, keep rocking, cheers, bye.